ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் கேரட்டை வச்சு நம்ம லட்டு செய்ய போகிறோம். நிறைய பேர் கேரட் வந்து சாப்பிடாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த கேரட் லட்டு இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்க அதை சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் எந்த கப்பில் கேரட் அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற பொருளையும் எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கேரட்டை நல்லா வதக்கிக்கலாம். கேரட் சேர்த்து 10 நிமிஷத்துக்கு நல்லா நான் வதக்கிக்கிட்டேன். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்க போகிறேன். பாலில் கொஞ்சம் கூட தண்ணியை சேர்க்காமல் நல்லா திக்காக காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் பால் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு சேர்த்துருக்கிற பால் மொத்தமும் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பால் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 4-5 நிமிஷமாவது நம்ம குக் பண்ணாதான் சேர்த்துருந்த பால் முழுக்க நல்லா ட்ரை ஆகிட்டு வரும். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தேங்காவை நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது நீங்கள் காய் துருவுறதுல துருவியும் எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போது மிக்சியில் சின்ன சின்னதாக தேங்காவை கட் பண்ணி போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தேங்காவை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நான் வந்து குக் பண்ணிக்க போகிறேன். தேங்காவை சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா இது கூட சர்க்கரையை சேர்த்துக்க போகிறேன். சர்க்கரையோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக, 1/2 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. அது கரெக்டான பதத்தில் இருக்கும். சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். சேர்த்துருக்கிற சர்க்கரை முழுக்க நல்லா கரைஞ்சிட்டு கொஞ்சம் இலக்கமான பதத்துக்கு வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். கையில் எடுத்து நம்ம உருண்டை பண்ணுறதுக்கு கரெக்டான பதத்தில் குக் பண்ணி எடுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஓரளவுக்கு நல்லா கெட்டி ஆகிட்டு வந்திருக்கு. இன்னும் நல்லா கெட்டி ஆகணும். அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கெட்டியாக வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் ஸ்டவ்வில் கேரட் வந்து குக் ஆகிட்டே இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஸ்டவ்வில் வந்து நான் முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஒரு பேனில் 1 ஸ்பூன் அப்படி இல்லைனா 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே கேரட்டை வதக்கும் பொழுது நெய் வந்து சேர்த்து தான் நான் வதக்கியிருக்கேன். ஏற்கனவே கேரட்டை வதக்கும் பொழுது நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து 1 ஸ்பூன் அப்படி இல்லைனா 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். நெய் கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்துருக்கிற கேரட்டோட அளவுக்கு ஒரு 3-4 ஸ்பூன் நெய் சேர்த்தா போதும். நெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி எடுத்து வச்சுருக்க அதை சேர்த்து வறுத்துக்கிறேன். முந்திரி ஓரளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா உலர் திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், திராட்சை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ எண்ணெயில் பொரிச்சு வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை நெய்யோடு சேர்த்து நான் கேரட்டில் சேர்த்துடுறேன். இது கூடவே ஏலக்காய் தூள் 2 சிட்டிக்கு அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கெட்டி ஆகிட்டு வரணும். கையில் எடுத்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நான் குக் பண்ணிக்கிட்டேன். நல்லா ஓரளவுக்கு கெட்டியாக வந்துருச்சு. இப்போ நல்லா சூடு ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம கையில் உருண்டை பிடிச்சோம்னா கரெக்டான பதத்துக்கு வரும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா சூடு ஆறட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூடு வந்து ஆறிடுச்சு. கையில் தொடுற அளவுக்கு சூடு ஆறிடுச்சு. ரொம்பவும் சூடு குறையணும் இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு கையில் தொடுற அளவுக்கு சூடு குறைஞ்சா போதும். கொஞ்சம் மிதமான சூட்லேயே நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். அப்போ நல்லா ஈஸியாக உருண்டை பண்ண முடியும். உங்களுக்கு லட்டு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வந்து முந்திரி திராட்சை தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம நெய்யெல்லாம் நிறையா சேர்த்துருக்கிறதுனால நெய்யெல்லாம் எக்ஸ்ட்ரா வந்து தொட்டுக்கவே வேணாம். அப்படியே நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். நல்லா கரெக்டான பதத்துக்கு கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள் லட்டு. ரொம்ப இலக்கமாக இருந்துச்சுன்னா நம்மளால் உருண்டை பிடிக்க முடியாது. ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும் லட்டு. நல்லா கெட்டியாக வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மேலே முந்திரி திராட்சை இருக்கிற மாதிரி வச்சு நம்ம உருண்டை பண்ணோம்னா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். நல்லா நைஸாக நான் வந்து உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது மாதிரி ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேரட் லட்டு ரெடி பண்ணியாச்சு. நம்ம கேரட் கூட தேங்காவையும் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த லட்டு.
நான் வந்து 250 மில்லி கப்பில் வந்து 2 கப் அளவுக்கு கேரட் வந்து லேசாக அப்படியே அளந்து எடுத்துக்கிட்டேன். ரொம்ப அழுத்தம் கொடுத்தெல்லாம் அளந்து எடுத்துக்கல. நான் எடுத்திருந்த கேரட்டுக்கு பார்த்தீங்கன்னா 7 லட்டு வந்திருக்கு. ரொம்ப அதிகமாக செய்ய வேணாம், நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணிக்க வேணாம். அப்பப்போ நமக்கு தேவைப்படும் போது சாப்பிடணும்னு ஆசைப்படும் போது கொஞ்சமாக கேரட்டை வச்சு நம்ம லட்டு செஞ்சுக்கலாம். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா வெல்லத்தை கூட நீங்கள் துருவிட்டு சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் இந்த லட்டு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் கேரட் லட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.